பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயட் பை சசி தரூர். ரயட் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நிறைய பேர் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த ஃபைட் வந்து ரொம்ப சிவியர் ஆகும்போது கலவரம் ஆயிரும் இல்லையா, அதை தான் ரயட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏன் இதுக்கு ரயட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறது கம்யூனல் ரயட்ஸ் வந்து நிறைய நடக்கும். அதனால எத்தனை பேர் இறந்து போகிறாங்க, எத்தனை பேரோட லைஃப் இதனால் ஸ்பாயில் ஆகுது அப்படின்றத பற்றியும், நிறைய மர்டர் நடக்கும். அது யார் பண்ணாங்கன்னே தெரியாது. இண்டிவிஜுவலாக பண்ண மர்டர் எல்லாமே இந்த ரயட்டில் அவங்க இறந்து போயிட்ட மாதிரி போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க. இப்படி யாரெல்லாம் சஃபர் ஆகுறாங்கன்றதை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிரிசிலா ஹார்ட். இவங்க ஒரு அமெரிக்கன் கேர்ள், 24 வயசு இவங்களுக்கு. இப்போது இவங்க அமெரிக்காவிலேருந்து இந்தியா வராங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு வாலண்டியராக சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு என்ஜிஓக்கு இவங்க வாலண்டியராக ஒர்க் பண்ணுறதுக்காக வராங்க. ஓகேவா, அங்கே நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதில் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவங்களாவே வந்திருக்கிறாங்க. செகண்ட் கேரக்டர் லக்ஷ்மன். இந்த லக்ஷ்மன் அப்படின்றவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டாக இருப்பார். இவர் வந்து ரொம்ப அஃபிஷியலாக எப்போவுமே எல்லா ஒர்க்கும் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறவர். எங்கேயாவது கலவரம் நடக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு அதை சால்வ் பண்ணுறது, என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே அஃபிஷியலாக அதை மூவ் பண்ணுறது, கரெக்டாக கொண்டு போகிறது எல்லாமே இவரோட கேரக்டர். இந்தியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஃபாலோ பண்ணுற ஒரு கேரக்டர். தேர்ட் கேரக்டர் யார் அப்படின்னா, ருட்யார்ட் ஹார்ட், பிரிசிலாவோட ஃபாதர். இவரும் அமெரிக்காவில் இருந்திருப்பார், இந்தியா வருவார், அடிக்கடி இந்தியா வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு தடவை வரும்போது இவருக்கு இங்கே சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கொக்கோ கோலா கம்பெனியில் வந்து ஒரு ஒர்க் கிடைக்கும். அப்படி ஒர்க் கிடைக்கும்போது நந்தினி அப்படின்ற ஒரு பொண்ணோட இவர் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பார். ஸோ அப்படி அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களோட அம்மாவுக்கு தெரிய வரும்போது பிரிசிலாவோட அம்மா வந்து இவரை டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியோட அவருக்கு பெருசாக டச் இருக்காது. ஓகேவா. நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்ஸஸ் கேத்ரின் ஹார்ட். கேத்ரின் அப்படின்றவங்க பிரிசிலாவோட அம்மா. கேத்ரின், ருட்யார்ட், பிரிசிலா 3 பேரும் சேர்ந்து தான் இந்தியா வருவாங்க, அமெரிக்கா போயிட்டுருப்பாங்க. அவங்க அப்பாவோட இந்த பிஹேவியர் தெரிஞ்சு அவங்க அம்மா டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலியே அப்படியே ஸ்ப்ளிட் ஆயிரும். பிரிசிலாவும் அவளோட ஒர்க்கை தேடிட்டு அவளும் தனியாக போயிடுவா. அவங்க அப்பா அந்த ஃபேமிலியோட இருப்பார். இவங்க அம்மாவும் டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ராண்டி. இவர் சவுத் ஏஷியன் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் நியூயார்க் ஜேர்னல். இவர் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாரு. இப்போது ஒரு மர்டர் நடந்திருக்கும், அதுக்காக இவரை ஹையர் பண்ணுவாங்க. ஓகேவா. கரீந்தர் சிங். இவர் யாருன்னா, இவர் ஒரு போலீஸ்மேன், அட் த சேம் டைம் லக்ஷ்மனோட ஃப்ரெண்ட் இவர். நெக்ஸ்ட் சில மைனர் கேரக்டர்ஸ் மகான் அண்ட் அலி. இந்த கதை வந்து 1889 உத்தரப்பிரதேஷில் நடந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜலீல்ஹர் அப்படின்ற ஒரு இடம். ஓகேவா. அந்த இடத்துல நடந்த கம்யூனல் ரயட்ஸை பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. நிறைய இடங்கள்ல இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் சிவியர் ஆகிட்டே இருக்குது. இப்போது இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போதே பிரிசிலா அப்படின்ற ஒரு பொண்ணோட டெத்தை பற்றி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நியூஸ் பேப்பரில் ஒரு டெத் நியூஸ் வந்திருக்கு. அது யாரோடதுன்னா பிரிசிலாவோடது. பிரிசிலா அப்படின்ற ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. 24 வயசு அவங்களுக்கு. அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்தவங்க சோஷியல் ஒர்க்குக்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட மர்டரில் ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. யார் கொலை பண்ணான்றதே தெரியல. இந்த கலவரத்தில் இறந்து போயிட்டாங்களா, இல்லை பர்டிகுலராக ஒரு பர்சன் இவங்கள மர்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பிரிசிலாவோட பேரண்ட்ஸ் வந்து இவ கூட இல்லை. அவங்க 2 பேரும் செப்பரேட்டாக இருக்கிறதுனால அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் தெரியாது. நியூஸ் பேப்பரில் இது பிரேக்கிங் நியூஸாக ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் அவளோட பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த நியூஸ் தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனே 2 பேருமே பொண்ணை பார்க்குறதுக்காக கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வேறு கண்ட்ரியில் இருந்திருப்பாங்க. அவங்க கிளம்பி இங்கே வராங்க. அவங்க பொண்ணோட டெட் பாடியை தான் அவங்களோட கையில் கொடுக்குறாங்க. பிரிசிலா வந்து அவளோட 14 வயசுலையாக இருக்கட்டும், இல்லை 19 வயசில் ஒவ்வொரு தடவையும் இந்தியாவுக்கு வருவா, நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணுவா, அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வீட்டுக்கு போவா. இந்த மாதிரி அவளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு இடம் தான் இந்தியா அப்படின்றது. இருந்தாலும் இப்படி அவங்க பொண்ணுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதனால யார் மர்டர் பண்ணான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. போலீஸும் இருக்கிறாங்க, ஜேர்னலிஸ்ட்டும் நல்லா நியூஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதனால அவங்களையும் கூட வச்சுக்கிறாங்க. ஸோ ராண்டியும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இப்போது இந்த மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிரிசிலா அப்படின்றவ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறா. அந்த ஒர்க் வந்து சோஷியல் ஒர்க் இல்லையா. முக்கியமாக எதுக்காக ஒர்க் பண்ணுவாங்கன்னா, பாப்புலேஷன், அதாவது இப்போ கேர்ள்ஸை வந்து மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் சில பேர் நடத்துவாங்க. அப்படி அவங்கள ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாவோ ரீப்ரொடக்ட் பண்ணுற மிஷின் மாதிரியோ அவங்கள ட்ரீட் பண்ணுறவங்களுக்கு அகெயின்ஸ்டாக
இந்த பிரிசிலா வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நிறைய விமன் எல்லாம் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி உங்களுக்கு பிடிக்காம நீங்கள் வந்து நிறைய குழந்தைங்க பெற்றுக்கக்கூடாது, பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, அதனால் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும், நீங்கள் வந்து ஸ்லேவ் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய அவேர்னஸ் வந்து பிரிசிலா கொடுப்பாங்க. ஓகேவா? நிறைய விமனை மீட் பண்ணுவாங்க, நிறைய மீட்டிங் வைப்பாங்க. இதுதான் அவங்களோட ப்ரோக்ராம், அவங்களோட அவேர்னஸ் ப்ரோக்ராமே இதுதான் அவங்க கண்டினியூஸாக எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்ருக்குறாங்க. அட் த சேம் டைம் அப்யூஸ் பண்ணுறது, பேட் டச், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி அவங்க டீச் பண்ணுவாங்க. சில்ட்ரனாக இருக்கட்டும் இல்லை அடல்ட் எல்லாருக்குமே அவங்க டீச் பண்ணுவாங்க. ஓகேவா? நல்லா தான் அவளோட ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அவளோட பேரண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா செப்பரேட் ஆகிட்டாங்க. இப்போ அவளுக்கு வேறு வழியே இல்லை, அவள் மட்டும்தான் அவளோட லைஃப்பை லீட் பண்ணி ஆகணும். ஸோ அவள் தனியாகவே அவளோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கிறா. ஒரு மீட்டிங்காக அஃபிஷியலாக ஒரு பர்சனை மீட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி அவள் மீட் பண்ணுறது தான் லக்ஷ்மன் அப்படின்றவர். ஓகேவா? இந்த லக்ஷ்மன் வந்து ரொம்ப நாலேஜபிளான பர்சன். அவரை பார்த்ததும் அவரோட நாலேஜை பார்த்து அவரோட ஆட்டிடியூடை பார்த்து இவள் ரொம்ப அட்மையர் ஆயிடுவா. அவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போயிடும். நல்லா பேசி பழகுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு தெரிய வரும் அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றது. ஆனால் இருந்தாலுமே அவளோட கல்ச்சர் வந்து அமெரிக்கன் கல்ச்சர் இல்லையா? ஸோ அமெரிக்கன் கல்ச்சரில் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு வேளை ஒய்ஃபை பிடிக்கல அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனாலையும், இல்லை அப்படின்னா 2-3 ரிலேஷன்ஷிப்பில் கூட சம்டைம்ஸ் அவங்க இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் காமன் அப்படின்றதுனால இவளுக்கு அது பெருசாக தெரியலை. ஆனால் இவனுக்குள்ளே எப்போவுமே ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஒய்ஃபுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோம், நம்ம இந்தியன் கல்ச்சர் இது கிடையாது, நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் நம்ம பார்க்கக்கூடாதுன்றதெல்லாம் அவனோட மைண்டில் அது ஓடிட்டே இருக்குது. இப்போது இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் வந்து கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட் நம்மளுக்கு தெரியுது. அமெரிக்கன் கல்ச்சருக்கும் இந்தியன் கல்ச்சருக்கும் எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போனாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும், அவங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த கம்யூனல் ரயட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டே பை டே அது வந்து இன்னும் சிவியர் ஆகிட்டே தான் இருக்கே தவிர குறையிற மாதிரியே தெரியல. ஸோ எல்லா இடமுமே அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ பிரிசிலா அண்ட் லக்ஷ்மனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தாலுமே லக்ஷ்மனுக்கு ஒரு கில்ட் இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அவனோட ஒய்ஃப் வந்து அவனுக்கு எப்போவுமே பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இவனோட தகுதிக்கு அவங்க ரொம்ப கம்மின்ற மாதிரியும், படிப்புலேயும் சரி நாலேஜ்லேயும் சரி அவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி அவன் எப்போவுமே ஃபீல் பண்ணுவான். அதனால் அவனுக்கு பிடிக்காது. ஆனால் அவனுக்கு 6 வயசில் ரேகா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொன் குழந்தைய மட்டும் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த குழந்தைய விட்டுட்டு வர்றதுக்கும் அவனுக்கு இஷ்டம் இருக்காது. ஸோ பிரிசிலாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்குள்ளே போனாலே அவனுக்கு தடையாக வந்து நிற்கிறது அவனோட 6 இயர்ஸ் டாட்டர் தான். ஏன்னா அந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பொண்ணை தாண்டி டெசிஷன் எடுக்க முடியாமல் பிரிசிலா கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பான். எப்போவுமே அவங்க ஒரு ஹோட்டலில் தான் மீட் பண்ணுவாங்க. இப்போ லக்ஷ்மனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் பற்றி பிரிசிலாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஓகே, அவன் வந்து ஃபேமிலியை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், இந்தியன் கல்ச்சரில் வந்து இப்படி ஒய்ஃபை விட்டுட்டு வரமாட்டாங்க அப்படின்றதெல்லாம் இவளுக்கு ரொம்ப நல்லா புரியுது. அதனாலேயே அவங்க ஃபேமிலிக்குள்ளே நம்மளால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவன் மறுபடியும் யூஎஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறா. ஸோ லாஸ்ட்டாக ஒரு தடவை அவனை மீட் பண்ணணுன்றதுக்காக எப்போவும் அவங்க மீட் பண்ணுற அந்த ஹோட்டலுக்கு அவனை வர சொல்கிறா. அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறா, அவன் வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்குறா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற அந்த டைமில் எல்லா இடத்துலையுமே அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இவன் அந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கிறதுனால அவனும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் என்ன பிரச்சனைன்றதை பார்க்க வேண்டியதாயிருது. ஸோ அவன் ஒர்க்கையும் பார்த்துட்ருக்குறான், அட் த சேம் டைம் இவளை பார்க்குறதுக்காகவும் அங்கே வர ட்ரை பண்ணிகிட்ருக்குறான். இப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு நிறைய போலீஸ்மென் வராங்க. வந்துட்டு லக்ஷ்மனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் ஒரு மர்டர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன மர்டர், நான் யாரையுமே மர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவன் பேசும்போது அதுக்கு அந்த போலீஸ்மென் சொல்கிறாங்க, இப்படி ஹோட்டலில் வந்து ஒரு டெட் பாடி இருக்குது, அந்த பொண்ணு பேர் பிரிசிலா, அந்த பொண்ணை யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட டெட் பாடி பக்கத்தில் ஒரு டைரி மாதிரி ஒன்று இருந்திருக்கும். ஓகேவா? அந்த டைரியில் தான் லக்ஷ்மனை பற்றி எல்லாமே எழுதியிருக்கும். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் தான் இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைரியில் லாஸ்ட்டாக என்ன எழுதியிருப்பான்னா பிரிசிலா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. அந்த நியூஸை சொல்கிறதுக்காக தான் லக்ஷ்மனை வர சொல்லியிருப்பா. ஆனால் அதுக்குள்ளே இப்படி நடந்துடும். லக்ஷ்மனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஆனால் அந்த டைரியில் இவன் பேர் இருக்கிறதுனால இவனை இப்போது சஸ்பெக்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் ஒரு 3 பேர் மேலே சந்தேகப்படுவாங்க. யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அலி அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அவர் மேலே. அவர் எதுக்காக அப்படின்னா அவருக்கு வந்து 7 சில்ட்ரன் இருப்பாங்க. இந்த பிரிசிலா வந்து என்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தினான்னா பாப்புலேஷனுக்காக,
விமென்க்கு வந்து அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்கள வந்து மெஷின் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டா இல்லையா? அப்படி அவள் இந்த அலி அப்படின்றவரோட ஒய்ஃபையும் மீட் பண்ணியிருப்பாங்க. மீட் பண்ணி அவங்கக்கிட்டேயும் நிறைய அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி பேசியிருப்பாங்க. உங்களோட ஸ்ட்ரகிள்ஸை பற்றி உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் வீக் ஆகுறீங்க, அது எல்லாமே உங்கள் ஹஸ்பண்டுக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுவாள். இந்த அலி அப்படின்றவர் எப்படி கேரக்டர் அப்படின்னா ரொம்ப டாமினேட்டிங்கான டைப். அவரோட ஒய்ஃபை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவார். இது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக பிரிசிலா வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுனால அவருக்கு பிரிசிலாவை பிடிக்காது. ஸோ அவர் கூட இந்த மர்டரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரையும் ஒரு சஸ்பெக்டாக கூட்டிகிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு மக்கன் சிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவர் மேலேயும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அவரையும் கூட்டிகிட்டு வருவாங்க. லாஸ்ட்டாக என்ன நினைப்பாங்கன்னா, இங்கே எல்லா இடமுமே இந்த ரயட் போயிட்டுருக்குது, ஸோ இந்த கலவரத்தில் இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது கூட அதனால இவ இறந்துருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது இருக்காது அப்படின்றதுக்கு ஆதாரமாக அவளை வந்து ஸ்டாப் பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8 இடத்துல ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக கலவரத்தில் பண்ண மாதிரி இல்லை, வேணும்னே யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வரும். அது யாருன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்குது. இதில் பிரிசிலாவோட சர்வெண்ட் சுந்தரின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. அந்த கேரக்டரையும் அவளோட ஹஸ்பண்ட் வந்து எப்போ பார்த்தாலும் ரொம்ப அடிப்பார், அவளை ரொம்ப டாமினேட் பண்ணுவார். ஆனால் அந்த பொண்ணால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப கம்மியாக டவுரி கொண்டு வந்திருந்துச்சு அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை போட்டு ரொம்ப அடிப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவள் வயிற்றில் இருக்கிறது கேர்ள் சைல்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிச்சனில் வச்சு லாக் பண்ணிவிட்டு அவள் மேலெல்லாம் மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றி கொளுத்தி விட்டுருவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுவா. இது எல்லாமே அவள் ஒரு பொண்ணுன்றதுனாலையும் வயிற்றில் இருக்கிறது ஒரு பெண் குழந்தைன்றதுனாலையும் தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ ஒரு விமன் வந்து எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணப்படுறா, அவளை ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரியே ட்ரீட் பண்ணலை அப்படின்றதும் இந்த இன்சிடெண்ட்லேருந்து தெரிய வரும். எப்போவுமே பிரிசிலாவுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த பிரிசிலாவுக்கு வந்து இந்தியன் கல்ச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்தையுமே நிறைய ரீட் பண்ணுவாள், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினப்பா. அப்படி அவள் பார்த்த சில விஷயங்கள் என்னென்னா, ராமரோட கதை வந்து நிறைய கேட்டிருப்பாள். அப்படி கேட்கும்போது அவளுக்குள்ளே எப்போவுமே ஒரு கொஷின் இருந்துகிட்டே இருக்கும். ராமர் வந்து ரொம்ப நல்லவர் எல்லாமே சொல்கிறீங்க, ஓகே தான், பட் ராமர் ஏன் சீதா மேலே சந்தேகப்பட்டு அந்த அக்னி பரீட்சை அது ஏன் வச்சாங்க? அவள் வந்து பியோர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஏன் அக்னியில் நடக்கணும் அப்படின்னு சொன்னார்? அவர் உண்மையிலே அவளை நம்பியிருந்தா அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல. கடவுளே இப்படி அவளை நம்பாததுனால தான் இன்றைக்கி எல்லாருமே அதே மாதிரி பண்ணுறாங்க, அவளை டாமினேட் பண்ணுறாங்க. அவர் சொன்ன உடனே இவங்களும் நடந்தாங்க இல்லையா, அதனால் அங்கேருந்தே அந்த டாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அதுவும் இவளோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிலீஜியஸ் சைட்லேயும் சரி, ஃபேமிலி இஷ்யூஸ், இதை மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி அவள் பேசுனதுனால தான் நிறைய எனிமீஸ் ஆயிடுவாங்க அவளுக்கு. ஸோ இவளை யார் கொலை பண்ணதுன்னே தெரியாத அளவுக்கு அவளை சுற்றி இருப்பாங்க. இப்போ அவளை கொலை பண்ணது யாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கும். அவங்க பேரண்ட்ஸும் வந்து டெட் பாடியை பார்ப்பாங்க. அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறமா இவங்க அவங்களோட தப்பை எல்லாமே ரியலைஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்து அவங்க பொண்ணை பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவளுக்கு இப்படி நடந்திருக்காதோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அவளுக்கு 24 தானே ஆகுது. ஸோ இந்த வயசில் நம்ம அவளை விட்டுட்டு போயிருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. இந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கான டெக்ஸ்ட் எதுவும் கிடைக்கல. ஆன்லைன்லேருந்து கிடைச்ச நிறைய புக்ஸு அண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த சம்மரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது போக உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரியும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா பின் பண்ணுறேன். இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.